வணக்கம். கலையின் எண்ணம். தெரு நாய்கள் பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை இந்த பகிர்வில் பார்ப்போவாங்க. இந்தியாவில் 1.5 கோடி தெருநாய்கள் இருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க. மனிதர்களோட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சேர்ந்து வாடுறதுனால மனித உணர்ச்சிகளை, அதாவது மகிழ்ச்சி, துயரம், மன அழுத்தம், இது மாதிரி நாய்களால் புரிஞ்சு நடந்துக்க முடியுதான். உடல் மொழியையும் புரிஞ்சுக்குமா நாய்ங்க. இதை தவிர வரப்போக ஆபத்தையும் மனிதர்களை விட கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற திறன் நாய்களுக்கு இருக்கான். மனிதர்களை தவிர மற்ற எல்லா விலங்குகளுக்கும் இந்த திறன் இருக்கும் போல தெரியுது. சர்வதேச நாய்கள் தினம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுதான். இந்த சர்வதேச நாய்கள் தினம் வலியுறுத்துறது என்ன தெரியுமா? உயர்ஜாதி நாய்களை மட்டும் போற்றி வளர்க்காம மொத்தமாக உயிருள்ள எல்லா நாய்களையும் பாதுகாப்பான சுகாதாரமான சூழ்நிலையில் அதுங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு வளர்க்குறத ஊக்குவிக்கிறது தான் அதனோட நோக்கமாக. அதனால் தெருநாய்களை நாய் ஆர்வலர்கள் தத்து எடுத்து வளர்க்க வலியுறுத்துதாம். உயர்ஜாதி நாய்கள் இராணுவத்தில் ரோந்து பணியில், அப்புறம் காவல்துறையில், சுரங்க பணியில், அப்புறம் வெடிபொருள், போதைப்பொருள் இதெல்லாம் மோப்பம் பிடிச்சு கண்டறியறதுக்கும் குற்றவாளிகளை கை காட்டுறதுக்கும் இப்படி பல விதங்களில் மனிதர்களுக்கு உதவுறதை நாம் நன்றியோடு நினச்சி பார்க்குறோம். நாய்க்கடிகளின் தலைநகரமாக இந்தியா விளங்குதாங்க. நாய்களை பிடிச்சு தனி இடங்களில் நீர், உணவு வசதியோட தடுப்பூசி போட்டு அடைச்சி வைக்க உத்தரவு போட்டப்போ நாய் ஆர்வலர்கள் நாய்களை அடைக்கக்கூடாதுன்னு எதிர்த்த காரணத்தினால நாய் பெருக்க கட்டுப்பாடுகள் செய்து தெருக்களிலேயே விடப்பட்டிருக்குங்க. இரவு நேரத்தில் வாகனத்தில் வரும்பொழுது நாய்கள் துரத்துறதுங்கிறது ரொம்ப சகஜம். நிறையா பேர் அந்த நிலைமையை கடந்து வந்திருப்போம். அது ரொம்ப பதற்றத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. இதனால் சில விபத்துகளும் நடந்திருக்கு. இதுக்கு நாய் சிறுநீர் கழிச்சிருந்தா அந்த மோப்பத்தை பிடிச்சி இந்த நாய்கள் துரத்துறதா ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஒருத்தரும் வண்டியை எடுத்துகிட்டு வரும்போது கழுவி அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா? சாத்தியம் இல்லாத ஒன்று இல்லையா? அலுவலக கேம்பஸ்லேயே பார்த்திங்கன்னா இரவு நேரம் பணி முடிஞ்சு திரும்புகிற பணியாளர்களை இந்த நாய்கள் குறைத்து மிரட்டுறது உண்டு. இதை முறையிடுற சமயங்களில் இந்த நிர்வாகத்தில் இருக்கிற சிலர் நாய்களுக்கு வக்காலத்து வாங்குகிற நிகழ்வுகளும் அதிகம். இதுக்கு தாங்க இத்தகைய ஆர்வலர்கள் இந்த நாய்களுக்கு தடுப்பூசி போட, கருத்தடை செய்ய, இதை மாதிரியான முயற்சிகளை செய்யலாமே. இந்த முயற்சியை விட பணியாளர்களை ஏளனமாக பேசுறது எளிதாக இருக்குமோ? இத்தனைக்கும் இந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களும் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் தான், முதலாளிகள் இல்லை. நோட் த பாயிண்ட். நாய்களுக்கு போதுமான உடற்பயிற்சியும் தேவையாங்க. அது இல்லாதப்போ அதுங்க இந்த மாதிரி அதுங்களோட எனர்ஜியை மாற்றி வெளிப்படுத்துதான். சரி, நமக்கான தப்பிக்கும் நடவடிக்கைகளை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போமா? அமோனியா, பூண்டு, இந்த வாசனைலாம் நாய்க்கு ஆகாதாங்க. பூண்டை நச்சு நம்ம வண்டிகளுக்கு அருகிலேயோ இல்லைன்னா கேட்டுக்கு பக்கத்துலேயோ போட்டு பார்க்கலாமே. நீல நிறத்தை பார்த்தா நாய்கள் சாந்தம் ஆகும் அப்படிங்கிறாங்க. நீல நிற நீரை நிரப்பி வாசல் கேட்டில் கட்டி வச்சா நாய்கள் கேட்டில் சிறுநீர் கழிக்கிறதெல்லாம் தவிர்க்கலாம். அதனால் நாய் நடமாட்டத்தை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்கள் குறைக்கும் போது அதனோட கண்களை நேருக்கு நேரு நம்ம பார்க்கக்கூடாதாங்க. நாம் பயப்படுறது போல் காட்டிக்கக்கூடாதான். அது எப்படின்னா பராக்கு பார்க்குறது மாதிரி இருந்துக்கணுமா. அப்புறம் கையில் குச்சி, கல் இதெல்லாம் வச்சுருக்கலாம். இதனால் அதுங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக வேணால் அதை யூஸ் பண்ணலாமா. ரொம்ப கோபமாக இருக்கிற நாய்களுக்கு முன்னால் கையை நாட்டிலாம் பேசக்கூடாதான். சிறு குழந்தைகளை தனியாக ரோட்டில் விட்டுறாதீங்க. நெதர்லாண்டில் தெரு நாய்களே கிடையாதான். வளர்க்கப்படுற நாய்களும் அதிக மரியாதையோட, பெருமிதத்தோட, மனிதர்களோட அன்பாக வாழுது. இதை தாங்க நாங்களும் விரும்புகிறோம். தெரு நாய்களுக்கான திட்டவட்டமான விதிகள் வகுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரியான நாடுகளில். அதனால் விலங்குகளும் நிம்மதியாக வாழ முடியுது. அதனால் யோசிப்போம், நாமளும் நாய்களும் நிம்மதியாக இருக்கிறத பற்றி. சந்திப்போம் வேறொரு தலைப்பில். நன்றி.